வரும் சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி கூடுதல் தொகுதிகளை கேட்டு வாங்குவதோடு ஆட்சியிலும் பங்கு கோருவோம் என எம்எல்ஏவும் சட்டமன்ற காங்கிரஸ் தலைவருமான ராஜேஷ்குமார் தெரிவித்துள்ளார். அந்த காட்சிகளை தற்போது காணலாம். திமுக கூட்டணியில ஓட்டை விழுந்திருக்குன்னு வைகை செல்வன் திருமாவளவன் சந்திப்பு சொல்லியிருக்கேன். எப்படி பாருங்க? இல்ல, அது மாதிரி ஒன்றும் இல்லையே. நாங்கள் இந்தியா கூட்டணி என்பது மிகவும் வலிமையாக இருக்கிறது. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெறும். காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவரா வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸுக்கு அதிகமா தொகுதிகளை கேட்பீங்களா? கன்னியாகுமரி மாவட்டத்தில் அதிக தொகுதிகளை கேட்பீங்களா? தமிழ்நாட்டில் கடந்த முறை 25 இடங்களில் நாங்கள் போட்டியிட்டோம். இந்த முறை நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நாங்கள் அதிகமான தொகுதிகளை நிச்சயமாக நாங்கள் கேட்போம். அதிமுக பாஜக கூட்டணியை பொறுத்தவரை கூட்டணி மந்திரி வார்த்தையை அமித்ஷா சொல்லியிருக்கிறார். எடப்பாடி உங்க காங்கிரஸ் தலைவர் இதுக்கு முன்னாலே கூட்டணி மந்திரி வலியுறுத்தின தலைவர் இருந்திருக்காரு தமிழ்நாடு. நீங்க வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் ஆட்சியில் வாய்ப்பு இருக்கு. எங்களை பொறுத்தவரையில் வரும் சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சி கூடுதல் தொகுதிகளை கேட்டு வாங்குவதோடு ஆட்சியிலும் பங்கு கோருவோம் என எம்எல்ஏவும் சட்டமன்ற காங்கிரஸ் தலைவருமான ராஜேஷ்குமார் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பாண்டியராஜன் வழங்கிட கேட்கலாம். பாண்டியராஜன் வணக்கம். மேலும் விவரங்கள் என்ன சொல்லலாம்? 2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி ஆட்சியில் அதிக அளவிலான எம்எல்ஏ சீட்டுகளை கேட்கப் போவதாகவும் அதற்கு முன்பாக அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை தொடங்குவதற்கு முன்பாகவே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு குறித்து அந்த கோரிக்கையை முன்வைப்போம் எனவும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார் தெரிவித்திருக்கிறார். கன்னியாகுமரி மாவட்டம் புதுக்கரையில் ராகுல் காந்தி பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ராஜேஷ்குமார் செய்தியாளர்களை சந்தித்திருக்கிறார். அப்போது காங்கிரஸ் ஒரு தேசிய கட்சி எனவும் தமிழக நிலைமையை தலைமையிடம் கூறியிருப்பதாகவும் நிச்சயமாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு முன்பாகவே இந்த கூட்டணியில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் நிச்சயமாக கோரிக்கை வைக்கப்படும் என தெரிவித்திருக்கிறார். 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு கொடுத்த வாக்குறுதியை எங்களது தொகுதி உட்பட பகுதியில் திமுக நிறைவேற்றியுள்ளது. ஆனாலும் அரசு ஆளுங்கட்சியாக இருந்தாலும் தவறு செய்தால் நிச்சயமாக தட்டி கேட்போம் எனவும் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் ராஜேஷ்குமார் தெரிவித்திருக்கிறார். தமிழகம் முழுவதும் காங்கிரஸ் கட்சி கிராம காங்கிரஸ் அமைப்பு என்ற பெயரில் 16,000 கமிட்டிகளை அமைத்து வலிமையாக இருப்பதாகவும் அதன் அடிப்படையில் அதிக தொகுதிகளை கேட்பதில் தவறு கிடையாது எனவும் குறிப்பிட்டிருக்கிறார். எங்கள் அகில இந்திய கமிட்டியிடம், அதாவது காங்கிரஸ் தலைமையிடம் இந்த 16,000 பூத் கமிட்டிகளை மேற்கொள்ளிட்டு அவர்களிடம் கேட்டு அந்த அதிக அளவிலான சீட்டை பெறுவோம் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ்க்கு அதிக அளவிலான இடங்கள் வழங்குவதற்கு கூட்டணி பேச்சுவார்த்தையை எங்களுடைய தேசிய காங்கிரஸ் கேட்க வேண்டும் என வலியுறுத்தியிருப்பதாக தெரிவித்திருக்கிறார். இந்த 2021 ஆண்டே நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் 25 இடங்கள் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் வழங்கப்பட்டது எனவும் அதை விட அதிக அளவிலான இடங்கள் தற்போது கேட்க இருப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். தமிழகத்தில் முழுமையாக மதுக்கடைகளை மூடப்பட வேண்டும் என்பதை காங்கிரஸ் கட்சியினுடைய கொள்கை எனவும் அதனை குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது 2021 சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் பெற்ற 25 எம்எல்ஏ சீட்டுகளை விட அதிக அளவிலான சீட்டுகளை கேட்போம். அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை துவங்குவதற்கு முன்பாகவே முதல் கோரிக்கையாக ஆட்சி அதிகாரத்தில் பங்கு வேண்டும், அமைச்சர்கள் வேண்டும் என்கின்ற விதத்திலே அவர்கள் கோரிக்கை வைக்க இருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.